அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு பசங்க. நம்ம குட்டி ஸ்டோரி சொல்லி இடையில ஒரு நாள் தான் விடுறேன். ஆனால் குட்டி ஸ்டோரி என்றைக்குமே விட மாட்டேன். ஏன்னா நான் சொல்கிற குட்டி ஸ்டோரிக்கு உங்களோட ஆதரவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, சொல்லலையா இன்னைக்கு சொல்லலையா அப்படின்ட்டு. அதனால் நான் இன்னுமே அதிகமாக தேடி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன். நீங்கள் எல்லாருமே பண்ண வேண்டியது என்னென்னா, லைக்கு, கமெண்ட், ஷேர் இது 3 கன்ஃபார்மாக பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் ஒருத்தவங்க மறந்துடுறீங்க, ஷேரே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால ஷேர் பண்ணுங்க. இந்த ஆதரவை எனக்கு கண்டிப்பா கொடுங்க. என்னோட குட்டி ஸ்டோரி எப்பவுமே உங்களை தேடி வரும். இன்னைக்கு நான் சொல்ல போற குட்டி ஸ்டோரி என்னன்னா, ஒரு பெரியவர்கிட்ட ஒரு இளைஞன் போய் சொல்றான், வந்து துன்ப சிறையில் சிக்கி தவிக்கிறேங்கிறான். எனக்கு ரொம்ப துன்பமா இருக்கு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு. ஏன், என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எனக்கு வந்து என்னை வந்து மற்றவங்க வந்து என்னை ரொம்ப துன்புறுத்துறாங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, அப்படியா நீ நினைக்கிற அப்படின்னு பெரியவர் கேட்கிறாரு. ஆமா, என்ன எல்லாருமே என்ன சொந்தக்காரங்க, நண்பர்கள் யாரா இருந்தாலும் என்ன ரொம்ப துன்பப்படுத்துறாங்க. அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, மனசுதான் காரணம். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நான் ஒரு கதை சொல்றேன், அதை நீ கேளு, அதுக்கப்புறம் உனக்கே புரியும்னு சொல்றாரு. அப்ப என்ன கதை சொல்றாருன்னா, ஒருத்தர் வந்து ஒரு பூனை வளர்க்குறாரு ஆசாசியா. அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாள் போய் எலியை பிடிச்சிட்டு வந்துருது. எலியை வாயில கவிட்டு வந்து நிக்குது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல, ரொம்ப சந்தோஷமா சிரிப்பா இருக்காரு. ஏன்னா எலியை பிடிச்சிருது இல்லையா. ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா, இவர் ஆசாசியா ஒரு கிளி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கிளியை பிடிச்சிட்டு வந்து நிக்குது. இவருக்கு ரொம்ப கோபமாயிருச்சு, ரொம்ப வருத்தமாயிருச்சு. என்னடா இந்த கிளியை வந்து இப்படி பிடிச்சி சாவடிச்சிருச்சு, நம்ம ஆசாசியா பிடிச்சி வளர்த்துட்டு இருந்தோமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் இன்னொரு நாள் என்ன பண்ணுது, இந்த பூனை எங்கேயோ ஒரு காட்டுல போய் ஒரு குருவியோ என்னவோ ஒன்னை பிடிச்சிட்டு வந்து கவிட்டு வந்து வாயில வச்சுட்டு நிக்குது. அப்ப இவரு ரொம்ப கோபமும் படல, வருத்தமும் படல. அப்ப ஒரு விஷயம் வந்து அவரா ஒரு விஷயத்த உணர்றாரு. என்னன்னா, இந்த பூனைக்கு எதையாவது ஒண்ணு பிடிக்கணும், அதுதான் அதோட சுபாவம். இல்ல, நம்ம தான் வந்து சந்தோஷப்படுறோம், வருத்தப்படுறோம், கவலைப்படுறோம், இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அப்போ அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. பூனைக்கு பிடிக்கிறது தான் சுபாவம். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சா, பூனை எலியை பிடிக்கும் போது அது நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், அப்ப சந்தோஷப்படுறோம். பூனை கிளி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த சாவடிச்சா நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். எதையோ ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம எதையும் கண்டுக்காம விட்டுறோம். அப்போ இங்க யாருக்கு பிரச்சனை, பூனைக்கா இல்ல அவரோட மனசுக்கா? அவரோட மனசுக்கு தானே பிரச்சனை அப்படின்னு அவர் கதையை சொல்லி முடிக்கிறாரு. அப்போ அந்த பையனுக்கு அந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சிருது. செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நாம தான் அதை ரியாக்ட் பண்ணி, அதாவது அதை பத்தி வெளிப்படுத்தி இது ரொம்ப பெருசா எடுக்கிறோம். அப்ப இவர் சொன்னது கரெக்டு தான், இந்த மனசுதான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற விஷயத்த அவன் அங்க புரிஞ்சுக்கிட்டான். இதை நம்ம லைஃபோட தொடர்பு படுத்தி நாமளும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும் மக்களே. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.